வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா என்ன பண்றான் அப்படின்னா, பாட்டிக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்காது. நம்ம சொல்லி வைப்போமே அப்படின்னு சொல்லி மீனா பாட்டி கால் பண்றாங்க. அப்போ பாட்டி ஃபோன் எடுக்குறாங்க. எடுத்த உடனே, "என்ன மீனா என்ன மறந்துட்ட போல, இப்பதான் ஞாபகம் வந்துருச்சு போல" அப்படின்னு சொல்லி பாட்டியும் கேட்கறாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, "இல்ல பாட்டி, இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாட்டி கேட்கறாங்க, "என்ன மீனா ஆச்சு? உன் வாய்ஸோட ஒரு மாரி இருக்கு. என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கறாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, இந்த மாதிரி ரோஹிணி பத்தி தான். அவங்க அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜெயில இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர் வந்து இறந்துட்டாராமா அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அப்போ பாட்டி கேட்கறாங்க, என்ன மீனா சொல்ற, என்ன ஆச்சு, எப்படி அப்படி சொல்லி கேட்கறாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு எதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மீனா சொல்ற, நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலையே. அதுவும் இல்லாம வீட்டுல இருக்கிறவங்க யாருமே என்கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லல. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, நான் ஊருக்கு இப்பயே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. அப்ப மீனா கேட்கறாங்க, சரி பாட்டி, அது இல்லாம இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்னு சொல்லாதீங்க பாட்டி. ஏன்னா அத்தை சும்மாவே என்ன திட்டுவாங்க. இப்ப நான் இதுவே சொன்னேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, என்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரி மீனா, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி, அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி முத்துவை வர சொல்றாங்க. சரி சொல்லி முத்து பாட்டியை கூப்பிடுறதுக்காக போயிருக்காங்க. போன உடனே பாட்டியை பார்த்த உடனே முத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பாட்டி, என்ன பாட்டி, என்ன அவசரமா வரேன்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. பாட்டி சரியான கோவம். டேய், என்னடா மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க பண்றதுலாம் கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்கா? இவ்வளவு பெரிய பெரிய மனுஷி இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. முத்துக்கு என்ன சொல்றாங்கன்னே புரியல. பாட்டி, நீ என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பாட்டி, சரா நீ வீட்டுக்கு வண்டி விட, நான் அங்க போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கும் கிளம்பி வராங்க. வந்த உடனே விஜயாக்கு என்னடா இது, இவங்க திருப்பி வந்திருக்காங்க, இன்னும் இங்க இருக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு. அத வாங்கத்த வாங்கத்த அப்படின்னு சொல்லி விஜயம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அண்ணாமலை கேட்கிறாரு, என்னம்மா இப்பதான் போனீங்க, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, அங்கெல்லாம் பிரச்சனை இல்ல, இங்கதான் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அண்ணாமலை கேட்கறாங்க, என்னம்மா சொல்றேன், இங்க எந்த பிரச்சனையும் இல்லையம்மா அப்படின்னு சொல்றாங்க. என்ன, ரோஹினோட அப்பா இறந்துட்டாராமே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல யாருமே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, ஆமாம்மா, அதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல, சரின்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாட்டி கேட்கறாங்க, என்ன நீ மனசுல நினைச்சிட்டு இருக்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு வார்த்தை சொல்லுமா வேணாமா அப்படின்னு சொல்றாங்க. அது என்னம்மா பண்றது, இருக்கிற டென்ஷன்ல இதுவரையா அப்படின்னு சொல்லி நாங்க விட்டுட்டோமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாட்டி கேட்கறாங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாட்டி கேட்கறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, என்னம்மா பண்ணணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அவ்வளவுதான், இவ யாரு, இவரோட குடும்பத்துல இருக்கிறவங்கள யாரு என்னன்னா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. உன் பொண்டாட்டி நினைச்சனால இவ்வளவு அவசர அவசரமா கல்யாணம் பண்ண வச்சிட்டீங்க. இவ யாரு, எங்க இருந்து வந்திருக்கான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, அம்மா அது அப்புறமா பாத்துக்கலாமா, இப்பதான் கொஞ்சம் பிரச்சனை முடிஞ்சிருக்கு, நம்ம அப்புறமா பேசிக்கலாமே அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. அப்ப பாட்டி, ஏ ரோஹிணி, உங்க அப்பா போட்டோ எடுத்துருவா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி ரோஹிணி போட்டோ எடுத்துட்டு வராங்க. வந்த உடனே பாட்டி கிட்ட காமிக்கிறாங்க, இதாங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாட்டி நல்லா உத்து பாக்குறாங்க. பார்த்த உடனே, இதுதான் உங்க அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ரோஹிணி, ஆமா ஆமா பாட்டி, இதுதான் எங்க அப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அப்போ இவர் தான் மலேசியால இருந்தார்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ரோஹிணி, பாட்டி இவர் தான் எங்க அப்பா, இவர் மலேசியால தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. சரின்னு சொல்லி பாட்டி போட்டோ கொடுத்துட்டு மேல போறாங்க. போன உடனே யோசிச்சுட்டு இருக்காங்க, இந்த ரோஹிணி இப்படி ஏமாத்திட்டு இருக்காளே, என்ன நடக்குது, எதுக்கு இவ அப்படி பண்றா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வராரு. வந்த உடனே, பாட்டி என்ன பாட்டியாச்சு, நீங்க போட்டோ பார்த்த உடனே உங்க மூஞ்சி ஒரு மாதிரி மாறிச்சு, நான் பார்த்தேன், என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்கறாங்க. அப்போ பாட்டி சொல்றாங்க, முத்து இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து, சரி பாட்டி, நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாட்டி சொல்றாங்க, இப்போ ரோஹிணி போட்டோ எடுத்து காமிச்சால, அவரை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாரு, பாட்டி என்ன பாட்டி சொல்றீங்க, நீங்க இப்போ மலேசியாவுக்கு போனீங்க அப்படின்னு முத்துவும் கேட்கிறாரு. ஏய் சி, கூட கூட பேசுறா, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க தாத்தா இருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு நாள் வந்து வேலை கேட்கறதுக்காக இவர் வந்தாரு. இவரு நம்மளோட தோட்டத்துல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு அவங்களுக்கு ஹோட்டல்ல எங்கேயோ வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவரை போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவரை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இவரு நான் பார்த்திருக்கேன், இவர் நம்ம கிட்ட வேலை செஞ்சிருக்காங்க, இது எனக்கு நல்லாவே தெரியும், நீ கூட பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன், ஏன்னா உனக்கு ஞாபகம் இருக்காது, ஏன்னா உனக்கு சின்ன வயசு அப்படி மாதிரி சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, பாட்டி எனக்கு இதுக்கு முன்னாடியே சந்தேகம் இருந்துச்சு பாட்டி, இப்ப பாருங்க என்னென்ன பொய் சொல்லி வச்சிருக்கா பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. இருங்க, இப்போ நான் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு முத்து கீழே இறங்கி போறாரு. அந்த நேரத்துல பாட்டி கூப்பிடுறாங்க, டேய் மேல வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன பாட்டியாச்சு, இப்ப போய் சொல்றேனே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாட்டி சொல்றாங்க, இதெல்லாம் இப்ப சொல்ல தேவையில்ல, நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆதாரத்தோட நிரூபிப்போம் அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்க. இதுக்கு அப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.